அவ்வளோ வருத்தமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. சிகிச்சைக்கு வந்தவங்களுக்கு 10-15 நாளுக்குள்ளே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பசங்க வரும்போது ஏன்டா கண்ணு இந்த மாதிரி தப்பு செய்கிறீங்க, இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாதுன்னா அவன் என்ன சொல்கிறான், அட போத்தாத்தா நான் தப்பு செய்கிறேன் நீ பொருள் சொல்லிக்கிட்டே இருக்கிற. முன்னாடி தப்பு செஞ்சேன், நான் தப்பு செஞ்சேன் ஒத்துக்கிறேன், நான் தப்பு செய்யலைன்னு நான் சொல்லலை. ஏன்னா அன்றைக்கி அந்த ஒரு பையன் இதிலேருந்து வந்துடுறான், என்ன ஊர் அசாமில் எங்கேயோ வேலை செஞ்சிட்ருக்கான் போல் இருக்கு. அவன் பெரிய இன்ஜினியராக அங்கே வேலை செஞ்சிட்ருக்கான், பெரிய போஸ்ட்டில் பதவியில் இருக்கிறான். அவன் சிகிச்சைக்கு வந்திருக்கான். அவன் வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கும்போது, ஏன்டா கண்ணு இந்த மாதிரி தப்பு செய்கிறேன், ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா, தாத்தா நான் திருந்தியே 6 வருஷம் ஆச்சு தாத்தா, கைப்பழத்தில் செய்கிறது பாதிக்குது அப்படின்னு சொல்லி நான் திருந்தி 6 வருஷம் ஆச்சு. இப்போ எங்கள் அப்பா அம்மா மேரேஜ் பண்ணலான்னு இருக்கிறாங்க, அதுக்காக தான் உங்களை காட்டிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னா. அடப்படுபாவி ஏன்டா வந்தேன், இங்கே வராமையே போய் தொலைஞ்சிருக்கலாமே, எதுக்கு வந்தேன் நான், இல்லை தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன், அந்த பெண்ணை திருப்திப்படுத்த முடியுமா திருப்திப்படுத்த முடியாதா அப்படின்னு என்கிட்ட கேட்குறான். அதுக்கு நான் சொன்னேன், ஏன்டா நீ உட்கார்ந்துருக்கிற நிலைமை, உன் முகத்தினுடைய இது பாதிப்பு பார்த்தாலே தெரியுது, நீ இல்லைன்றதுக்கு தகுதி இல்லை, நீ மனசனாக வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை, நீ எப்படா வெக்கங்கிட்டு மேரேஜ் பண்ண போகிற, ஏன்டா படுபாவி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை வீண் பண்ணுற அப்படின்னா. எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ உனக்கு ஏதோ தெரிஞ்ச பொண்ணோ அல்லது வேறு ஏதோ ஒரு பொண்ணு உன் பக்கத்தில் உட்காந்து உன் ஆண்குறியை தொடுன்னு வச்சுக்க. ஆண்குறியை தொட்டதுன்னா உன் ஆண்குறி ரப்பர் துண்டு மாதிரி இருக்கும், ஆண்குறி ரப்பர் துண்டு மாதிரி இருக்கும். ஐயோ ஆமாம் தாத்தா நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்குது, சத்தியமாக தாத்தா நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதே மாதிரி தான் இருக்குது, ஆண்குறியை தொட்டு பார்த்தா ரப்பர் துண்டு மாதிரி தான் தாத்தா இருக்குது, அந்தளவுக்கு போயிடுச்சு தாத்தா அப்படின்னா. இந்த நிலைமையிலே படுபாவி திருமணத்துக்கு போகிற கேட்குறான். என்னடா படிப்பு படிச்சிருக்கிற, படித்து என்னடா பிரயோஜனம் சொல்ல, படித்து என்ன பிரயோஜனம், உன் ஆண்குறி ஒரு பெண்ணு தொட்டாலும் சரி நீ தொட்டாலும் சரி ரப்பர் துண்டு மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னா, அதில் போய் திருமணம் பண்ணி அந்த பெண்ணை சந்தோஷப்படுத்தி உனக்கு பேர் சொல்ல பிள்ளையை கொடுக்க முடியுமா, உனக்கு விந்தே உன் உடம்புல இல்லையே அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு சொல்கிறான் அந்த பையன், தாத்தா முன்னாடி தப்பு பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்களா, கைப்பழக்கத்தில் தவறு செய்கிறேன், கைப்பழக்கத்தில் தவறு செய்யலைன்னு நான் சொல்லவே இல்லை, கைப்பழக்கத்தில் தினசரி செய்கிறேன், ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை கூட தான் செய்வேன் அப்படின்னா. ஏன்டா அது செஞ்சாக்கா பாதிப்பு தாண்டா, ஏன்டா அந்த மாதிரி செய்கிற, இவ்வளவு திருந்தி வந்துட்டேன், சாமி சத்தியமாக தப்பு செய்யலை தாத்தானுங்கிற, இப்போ கைப்பழக்கத்தில் மட்டும் ஒரு நாளைக்கு 3 முறை கூட செய்கிறேன்னு சொல்லிட்டு வெக்கமாக இருக்காது, இதாக இருக்காதுடா உனக்கு, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னா. தாத்தா நான் கேட்குறேன், நீங்கள் என் மேலே கோவிச்சுக்காதீங்க, உங்களுக்கு என்ன வயசாச்சு, உங்களுக்கு இவ்வளோ வயசாகி இவ்வளோ அனுபவம் இருக்குது இல்லை, கைப்பழக்கத்தில் செய்கிறேன்னு நான் சொன்ன உடனே நீங்களும் ஏமாந்து போய் ஏன்டா அது செய்கிற அப்படின்னு எனக்கு திட்டுறீங்கல்ல. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்குங்க, நான் எவ்வளோ படிப்பு படிச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா, அவ்வளோ 2-3 டிகிரி வாங்கியிருக்கேன் நான். அந்த மாதிரி இருக்கிறவன் அந்த விந்து கைப்பழக்கத்தில் செய்யும்போது அந்த விந்தை வீண் பண்ணுறதுக்கு விடுவேனா தாத்தா நான், நீங்களும் தான் விவரம் தெரியாமல் அறிவில்லாமல் பேசுகிறீங்களே என்கிட்ட. ஒரு சொட்டு விந்தை கூட நான் வீண் பண்ண மாட்டேன் தெரியுங்களா உங்களுக்கு, ஏடா கைப்பழக்கத்தில் செய்வங்கிற அப்புறமேல விந்தை வீண் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கைப்பழக்கத்தில் செஞ்சால் விந்து வெளியே தான் ஆகுனேன். அதுதான் தாத்தா இல்லை, அதுதான் தாத்தா என்கிட்ட இல்லை, சொல்லு அதுதான் என்கிட்ட இல்லை அப்படின்னா. அப்படியே அசந்து உட்காந்துட்டேன். கைப்பழக்கத்தில் செய்வானா விந்து வீணாகிறதுக்கு இல்லையா, அடாடாடாடா எப்படி சொல்லு பார்க்கலாம், அடாடாடா அற்புதமான இதரா அப்படின்னா கைப்பழக்கத்தில் நான் கூட செஞ்சுடுவேனே நான், இந்த அறிவு எனக்கே கூட இல்லையே, சொல்லு பார்க்கலாம் என்ன அறிவு. தாத்தா ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை கூட கைப்பழக்கம் செய்யும்போது அந்த விந்து எப்போ ஆண் உறுப்புலேருந்து வெளியே வருதுன்னு எனக்கு தெரியுதோ அப்போ இறுக்கி அமைக்க பிடிச்சிக்குவேன் தாத்தா, ஆண்குறியை இறுக்கி அமைக்க பிடிச்சிக்குவேன் தாத்தா, விட மாட்டேன் தாத்தா, விடவே மாட்டேன், 10 நிமிஷம் இல்லாமல் விட மாட்டேன். 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் வைத்தியத்தை தானே இவ்வளோ வயசாகி போச்சு இல்லை சொல்லுங்கள், 10 நிமிஷம் கழிச்சு நான் கையை எடுத்தேன்னா அந்த விந்து இருந்தால் தானே தாத்தா வெளியே வரும், அது திரும்ப போய் மறுபடியும் பழைய இடத்துல போய் சேர்ந்துக்குது. அந்த விந்து நான் கையை விட்டவுடனே போய் பழைய இடத்துல போய் சேர்ந்துக்குது. 10 நிமிஷம் பிடிச்சிக்கிட்டேன், அது எப்படி வெளிவரும், ஒரே ஒரு சொட்டு கூட வெளிவராது தாத்தா. நானும் நிறையா டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன், ஒரு சொட்டு கூட வரல, இறுக்கி அமைக்க பிடிச்சிக்குவோம், ஆண்குறி இறுக்கி அமைக்க பிடிச்சிக்குவோம், 10 நிமிஷம் விட மாட்டேன் நான், விட்டா தானே நீ வெளியே போவ, உன்னை விடுவேனா நான் அப்படின்னு பிடிச்சிக்குவேன். 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா விந்து ஒரு சொட்டு கூட வராது. அப்போ அதனுடைய இடத்துக்கு போய் சேர்ந்துருச்சு. அப்போ எனக்கு எப்படி விந்து நஷ்டம் வரும் அப்படின்னா, உடனே நான் என்ன சொன்னேன், உண்மையாலுமே இது நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ எனக்கு தெரியாது,
எனக்கு 75 வயசை தாண்டி போயிட்டுருக்கிறேன். நான் இந்த அசாமில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பையன், படித்த பெரிய பதவியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற பையன், உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற பையனை எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாஃபுங்கெல்லாம் பார்க்குறாங்க. நான் நேராக என்னுடைய சீட்டை விட்டு எந்திரிச்சு போய் அந்த பையனுடைய காலை தொட்டு கும்பிட்டேன். தாத்தா தாத்தா நீங்கள் கும்பிட்றீங்க அப்படின்னா, இல்லைடா, நீ சொன்ன விஷயங்கள் உண்மையாலுமே என் வாழ்க்கையில் இதுவரையிலும் நான் கேட்காத விஷயத்தை இந்த காதில் கேட்க வச்சுருக்கிறேன். இதுவரையிலும் நான் இந்த மாதிரி கேட்காத விஷயத்தை என் காதில் கேட்க வச்சுருக்கிறேன். விந்து வெளிவராமல் இருக்கிறதுக்காக 10 நிமிஷம் அமைக்க பிடிச்சிக்குவேன், அப்புறம் விட்டால் அது தன்னால் போயிடும். அப்போ எனக்கு எப்படி தாத்தா பாதிப்பு வரும்? நீ கேட்ட இந்த நிகழ்ச்சி பெரிய ஆராய்ச்சிக்கு உண்டான விஷயம்டா அப்படின்னு தொட்டு காலை கும்பிட்டுட்டு, அதே சமயத்தில் இன்னொன்று சொன்னேன். நீ நிச்சயம் பண்ண போகிற பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த நிச்சயம் பண்ண போகிற பொண்ணை நீ ஊருக்கு போனேன்னா தாத்தா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை தற்கொலை பண்ணிக்க சொல்லிவிடு. தாத்தா இப்படி சொல்கிறீங்கன்னா, டேய், நீ ஒரு முறை கூட அந்த பெண்ணுக்கிட்ட இல்லறம்பத்தியில் ஈடுபட முடியாதுடா உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் மேனேஜரை கூப்பிட்டேன். தம்பியை கொஞ்சம் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் வெளியே விட்டுருங்க அப்படின்னு. உடனே அழுக ஆரம்பித்தான். ஏப்பா அழுகிற அப்படின்னேன். தாத்தா, உங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் நான் அதை அசாமில் இருந்து லீவ் போட்டு வந்திருக்கேன் அப்படின்னா. கண்ணு, உனக்கு சிகிச்சையே பண்ண முடியாதுடா, அதனால தான் தாத்தா உங்கள் பாதத்தை தொட்டு வணங்கினேன், போடா அப்படின்னா. எவ்வளவோ எங்கள் மேனேஜர்லாம் சொன்னாங்க, நீ வந்து வெளியே உட்காரு, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு வெளியே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு வெளியே இருந்து அப்படியே அனுப்ப சொல்லிட்டேன். நான் தப்பு மட்டும் செய்யாதீங்கடா, அந்த விந்தை மட்டும் வீண் பண்ணாதீங்கடா, கை பழக்கத்தில் செய்யாதீங்கடா, தவறான பெண்ணுக்கிட்ட போகாதீங்கடா, தன்னோட வயசில் மூத்த பெண்ணுக்கிட்ட போகாதீங்கடா, தூக்கத்தில் வெளிப்படுத்தாதீங்க, ஒன்றுக்குள்ள வெளிப்படுத்தாதீங்க, மலத்தில் வெளிப்படுத்தாதீங்கடா, விலை மதிக்க முடியாத சொத்துரா கண்ணு.